ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன் குரு, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறார்கள். அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 17ஆம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் பாருங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அதாவது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் வெற்றிட முடியும். அதே போல் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுங்க. வியாபாரத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. பாருங்கள், மகர ராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்தில் இருப்பது. மேலும் 2027 ஜூன் வரையும் சனி 3ஆம் இடத்தில் இருப்பார். இந்த 2027 ஜூனுக்குள்ளே மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மகர ராசிக்காரர்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. அதாவது தொடர்ந்து பாருங்கள், முயற்சி செய்து வாருங்கள். எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கண்களில் பிரச்சனை, பற்கள் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஜூலை 26ஆம் தேதி வரையும் இருப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் முதல் தர யோகாதிபதி அப்படின்னா அவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பாருங்கள் நல்ல வலுவான இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறாருங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். அதனால் சுக்கிரன் 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் பாருங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கலாங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் சூரியன் பாருங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல தைரியத்தை கொடுக்கும். அதாவது உழைப்பால் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் கோட்சாரத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம். எதிர்பார்த்தது நன்மையில் முடியும். வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். மேலும் பாருங்கள் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்குங்க. சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனால் நிறைய அதிர்ஷ்டம் ஏற்படுங்க, ஜூலை 17ஆம் தேதி வரையும். மேலும் பாருங்கள் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்காங்க. இது பாருங்கள் உங்களுக்கு மகர ராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் புதன் பகவான் பாருங்கள் 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் புதன் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதன் பகவான் ராசியை பார்க்கறதுனால வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு நன்மை பெற முடியும் இந்த மாதம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம், திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதம். அதே போல் பயணம் செய்யக்கூடியவங்க, அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க புதன் பகவான் ராசியை பார்ப்பது. அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் 4க்கும் 11க்கும் அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறார். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணுங்க இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள். முக்கியமாக ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் மகர ராசிக்காரர்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இந்த ஜூலை 17லேருந்து 23ஆம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாங்க. 23 தேதிக்கு பிறகு பாருங்கள் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில்
ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் எதுலேயும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடு இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே போல் வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 17லேருந்து 23ஆம் தேதி வரையும். அதே போல் லாபாதிபதி கேது நோக்கி போகிறார். லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி கொஞ்சம் லாபம் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஜூலை 17லேருந்து ஜூலை 23ஆம் தேதி வரையும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க. முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது சுபகாரியங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள். ஜூலை 17 to 23. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 1, 2 இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதே போல் ஜூலை 26, 27, 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 5, 6, ஜூலை 11, 12, 13, ஜூலை 16, 17, ஜூலை 22, 23, 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இவங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.